ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக பார்ட் 1ன்னு பேஸ் மட்டும் அடிபாகம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ அதை பார்த்தவங்களுக்காக இது 2வது பார்ட்டு மேலே எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்றதுனால இதை 2 வீடியோவாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த சென்டரில் பாருங்கள், அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த நடு லைன், அது ஒயர் ஜாயின் பண்ண லைனு, அந்த லைன்லேருந்து அந்த பக்கம் 3 ஆம்லா நாட் லைன் வரும். இந்த பக்கம் 3 நெல்லிக்காய் முடிச்சு லைனு, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மொத்தம் 7 நெல்லிக்காய் முடிச்சில் லைன் வரும். அதன் பிறகு வெள்ளை கலர் ஒயர் 8 சொருகிருக்கோம் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 8 ஒயர் நம்ம ஜாயின் பண்ண மாதிரி வந்திருக்கும். சம அளவே அளந்து, மேலே போகிற ஒயர் அளவு அளந்து, அதே சம அளவு அளந்து அது மாதிரி போட்டிருப்போம். பாருங்கள், வெள்ளை ஒயரு 2 ரோல் ஒயரில் இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. நீங்கள் எல்லாமே 2 கட்டு வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்காக. சிகப்பு கலர் 2, வெள்ளை கலர் 2 வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம் மேலே எப்படி போடுறது அடுத்த ஸ்டெப்புன்னு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மேலே போடுறதுக்கு சிகப்பு கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் சொருகிற அளவுக்கு வச்சு பின்பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு முடிச்சு போடுறதுக்கு நமக்கு மொத்தம் 4 ஒயர் வேணும். அதனால் அந்த சிகப்பு ஒயருக்கு 2 சைட்லேயும் ஒரு வெள்ளை ஒயர் வர மாதிரி பாருங்கள், நான் காட்டுறேன். சென்டரில் நடுவில் சிகப்பு ஒயரும் 2 பக்கமும் ஒரு வெள்ளை ஒயர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை மடக்கியாச்சு. 2வது அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர அந்த சிகப்பு ஒயரை அது மேலே லூப் மாதிரி மாட்டியாச்சு. 3வதாக அந்த வெள்ளை ஒயர் பாருங்கள், இன்னொரு வெள்ளை ஒயர் இருக்குல்ல, அதை 2ஐயும் சுற்றி கையில் பின்பக்கம் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ 3 இதழ் மாதிரி 3 வச்சுருக்கோம். அடுத்தது இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் சொருகிற அளவுக்கு பின்பக்கம் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த 3ஐயும் சேர்த்து மாட்டுங்க. நான் இப்போ மாட்டின மாதிரி ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். மாட்டியாச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயர் கீழே தொங்குறத மேலே வச்சாச்சு. 2வதாக இருக்க சிகப்பு ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விட்டாச்சு. 3வதாக இருக்க வெள்ளை ஒயர் அதுக்கும் கீழே தொங்குனதை வந்து 2 ஓட்டையில் விட்டுருக்கோம். அடுத்தது அந்த சொருகிற அளவுக்கு மடித்து கட்டோடு இருக்கிறது விட்டோம்ல, அந்த சொருகிற அளவுக்கு இருந்த ஒயரை 3லையும் சேர்த்து விட்டுட்டோம். எல்லாமே பின்பக்கம் இருக்கிற ஒயரு. அந்த பின்பக்கம் வச்சு தான் அதை மேலே சொருகிற அளவுக்கு உள்ள ஒயரை வச்சுருந்துருப்போம். அந்த ஒயர் அடியில் இருக்கும். அந்த 3 பக்கமும் 3 ஓட்டையிலையும் சொருகிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா நாட் கிடச்சிரும். அடுத்ததுக்கும் பாருங்கள், பக்கத்தில் 3 வயது பாருங்கள், ஒரு வெள்ளை ஒயரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கட்டோடு இருக்கிறத மடிச்சுக்கணும். இப்போது அடுத்தது வெள்ளை ஒயர், அது மேலே 1, சிகப்பு ஒயர் 3வது ஒயராக வரும். 4வது ஒயராக அந்த கடைசி வெள்ளை ஒயர் வரும். அந்த ஃபஸ்ட்டு முடிச்சுக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த கட்டோடு இருக்கிறத போடும்போது அடுத்ததுக்கெலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடிக்கிறதே நம்ம கட்டோடு இருக்கிறத தான் மடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒயர்னு கணக்கு வச்சுக்கணும். இதே போல் தான் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே இந்த முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், இந்த லாஸ்ட்டு வரைக்கும் இப்போ போட்டுட்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டில் வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பயுமே, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கூட போடும்போது கஷ்டமாயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த கடைசியில் இப்படி கையை வச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த சிகப்பு ஒயர் சென்டரில் நடுவில் வந்துட்டு 2 பக்கமும் வெள்ளை ஒயர் வரும். இப்போ போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிக்கிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கிற வெள்ளை ஒயர், அடுத்தது 2வதாக இருக்கிற சிகப்பு, அடுத்தது அந்த வெள்ளை ஒயர், இன்னொரு வெள்ளை ஒயர் இருக்குல்ல, அதை வந்து 3ஐயும் சேர்த்து போடணும். 3ஐயும் சேர்த்து டைட்டாக சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடுங்க. எப்பயும் போடுற மாதிரி தான் அந்த ஆம்லா நாட்டு. நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பேஸ் போடும்போது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் 4 ஒயர் வச்சு பிட்டாக தனி 4 ஒயர் வச்சு எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னும் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கூடைப்பை போடுறதுக்கு முன்னாடியே அதுக்காக தான் 4 ஒயர் ஆம்லா முடிச்சின்னு போட்டிருக்கேன், நெல்லிக்காய் முடிச்சின்னு.
அதை வந்து பிட்டு பிட்டாக ஃபஸ்ட்டு போடுறவங்க போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. பேஸ் பக்கம் நம்ம வந்துட்டோம். இப்போ பேஸ்க்கு பாருங்கள், நான் கையை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த இடத்துல 3 ஒயர் இருக்குது. ஆனால் இந்த கார்னரில் பாருங்கள், அந்த மூலையில் வந்து ஒரு ஒயர் மட்டும் தனியாக நிற்கிது. அந்த ஒரு வெள்ளை ஒயரை மட்டும் நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி சொருகணும். ஆனால் இப்போ உடனே சொருக வேண்டாம். நான் எப்படி சொருகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். வெள்ளை ஒயரை பாருங்கள், வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு கட்டோடு இருக்கிறத அந்த வெள்ளை ஒயருக்கும் அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு அடுத்த முடிச்சு போடுங்க. அந்த பேஸ் பக்கம் அடிபாகத்துக்கு பக்கம் போடுங்க, அகலத்து பக்கம். அதாவது அந்த ஒயரை கொஞ்சம் வெளிப்பக்கம், அந்த கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து அடிப்பக்கமாக அப்படி கொண்டு வந்து அந்த வெள்ளை ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்து இதுங்க ஃபஸ்ட்டே நீங்கள் சொருகி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல நிறைய கேப் தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மேலே அந்த சிகப்பு ஒயர் அப்படி வளைஞ்சி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் இந்த முடிச்சு போட்டுட்டு அதற்கும் மேலே பாருங்கள், அதுக்கப்புறம் உள்பக்கமாக கொண்டு போய் அந்த வெளிப்பக்கம் எடுத்துருந்த அந்த வெள்ளை ஒயர் கட் பண்ண ஒயரை சொருகி விட்டுறணும். பாருங்கள், அந்த கட் பண்ண ஒயர் இது பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி வெளிப்பக்கமாக இருந்து அதுக்கப்புறம் இப்படி அமுத்தி சொருகும்போது உங்களுக்கு அந்த சிகப்பு ஒயர் ரொம்ப கேப் தெரியாத மாதிரி நமக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ண உடனேயே நீங்கள் அப்படியே சொருகி விட்டுட்டிங்கன்னா மேலே அந்த சிகப்பு ஒயர் வந்து நிறைய கேப் தெரிகிற மாதிரி தெரியும். அதாவது நாட் போடாமல் கொஞ்சம் தூரத்துக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக தெரியாது. அதுக்காக இந்த மாதிரி எந்த பக்கம் உங்களுக்கு வாட்டமாக கை போகுதோ அந்த பக்கம் சொருகி விட்டுறலாம். எங்கே வேணாலும் சொருகலாம். ஆனால் ஒரு 5-6 முடிச்சியாவது சொருகுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதாவது நம்ம பயப்படாமல் இருக்கலாம் கட் பண்ண ஒயரு. அதனால் எப்பயுமே ஒரு 6 நாட்லையாவது சொருகுங்க. நான் வந்து கொஞ்சம் நீட்டமாகவே நல்லா சொருகி விட்டுருவேன் எப்பயுமே. இப்போ பாருங்கள், இப்படி வரும். இப்போ எல்லா இடத்துலையும் வரிசையாக நீங்கள் இனிமேல் ஆம்லா நாட் போட்டுக்கிட்டே வரணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம அடிபாகத்து சைடு நம்ம மொத்தம் 7 ஆம்லா முடிச்சு வரும். அந்த ஆம்லா முடிச்சு இல்லாமல் சாதா முடிச்சு வெள்ளை கலரில் வர்றது அது வந்துட்டுருக்கும். அதை இல்லாமல் நம்ம அந்த நெல்லிக்காய் முடிச்சியை தான் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். இது வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. நம்ம எப்பயும் 3 ஒயரில் நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருப்போம். இது 4 ஒயர் வச்சு போடுறோம். நல்ல கூட வந்து வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா கீழேயும் நம்ம அந்த நெல்லிக்காய் முடிச்சியே போடுறோம் இல்லையா, அதனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், பூ மாதிரி. இதே மாதிரியே இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பாருங்கள், 7 ஆம்லா நாட்டு இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். 7வது நாட்டு இப்போ போடுறேன். 6 போட்டாச்சு. இப்போ 7வது முடிச்சு போடுறோம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு ஒயரை கட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 7 போட்டாச்சு. 7 போட்டுட்டு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துலையும் அந்த ஒரு வெள்ளை ஒயர் மட்டும் நமக்கு தனியாக இருக்கும். நம்ம சொருகிற அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த சிகப்பு ஒயரை மேலே வச்சு போடக்கூடாது. அந்த கட் பண்ண வெள்ளை ஒயருக்கும் அடிப்பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் இழுத்து இந்த நாட்டு போடுங்க. ரொம்ப இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அந்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறோம்ல, ஃபஸ்ட்டு லைன் போடுறோம்ல, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு ரொம்ப ஈஸியாகிடும் கூட பின்னும்போது. இப்போ அந்த சொருகிற அளவுக்கு இருக்கிற ஒயரை பாருங்கள், அந்த போட்டிருக்க முடிச்சிலேயே சொருகக்கூடாது. அதுக்கு கீழே இருக்க அந்த ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு வரும்ல, அதிலேருந்து அப்படியே நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு கை வாட்டம் எப்படி இருக்கோ அப்படி சொருகி விட்டுறலாம்.
கொஞ்சம் நமக்கு அந்த ஒயர் போகிற விதம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொருகிறதுக்கு. அதனால் எந்த பக்கம் ஈஸியாக போகுதோ அந்த பக்கம் சொருகுங்க. எனக்கு பாருங்கள் அந்த நேராக சொருகிறதுக்கு வரலை, அதனால் அப்படியே சைடில் சொருகி விடுறேன். இது வந்து நெருக்கமாக தான் இருக்கும், அதனால் அந்த கேப்லலாம் தெரியுமே அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா 4 ஒயர் வச்சு நம்ம போடுறோம், அந்த கேப் வந்து நமக்கு சின்னதாக தான் இருக்கும். அதனால் எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் அந்த இடத்துல அப்படி வந்துடும். இப்போ இதன் பிறகு என்ன பண்ணணும், அப்படியே வரிசையாக நெல்லிக்காய் முடித்து அந்த நீட்டத்துக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். அப்படியே இந்த நீட்டத்துக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த இடத்துலையும் நம்ம இன்னொன்று கட் பண்ணணும். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் 4 கார்னரும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏற்கனவே கூட போடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியும், புதுசாக போடுறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் பாருங்கள் இப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த கார்னர் 2 கார்னர் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது 3வது மூலை. 3வது மூலையிலையும் பாருங்கள் இந்த பக்கம் இப்படி வச்சு கையை வச்சு பிடிச்சி பார்க்கணும். நம்ம அந்த சிகப்பு ஒயரும் அதை 2 சைடும் ஒரு வெள்ளை ஒயரும் வரும். இந்த ஒரு ஒயர் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும், அதை மட்டும் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். அதே மாதிரி இது 4வது கார்னர் பாருங்கள். இந்த இடத்துல பின்ன ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குல்ல, அந்த இடத்துல 4வது மூலை அது பாருங்கள். இப்படி பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 பக்கமும் அப்படி பிடிச்சி பார்த்துட்டு அந்த நீட்டமாக இருக்கிற அந்த கார்னரில் மூலையில் இருக்கிற அந்த ஒரு ஒயர் அதை மட்டும் நம்ம கட் பண்ணணும். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த இடம் வரும்போது இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல அந்த முடிச்சியும் இனிமேல் எடுத்து விட்டுறலாம். இதே போல் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த இடம் வரும்போது சொருகிடணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்தோம்ல, இதை அப்படியே பாருங்கள் போட்டுக்கிட்டே வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த சிகப்பு ஒயரை வச்சு கட்டோடு இருக்கிறத வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இல்லையா, அப்படியே போட்டுக்கிட்டே நான் வந்துட்டேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு ஒயர் பாருங்கள் கட் பண்ணி சொருகணும், உள்ளார போகுது, சொருகியிருக்கோம். இப்போது இது 2வது, அடுத்தது 2வது கார்னர் காட்டுறேன். இப்போ இது 2வது இடம், இந்த இடத்துலையும் ஒரு ஒயர் கட் பண்ணி சொருகியிருக்கோம். அடுத்தது இது 3வது, இந்த இடத்துலையும் ஒன்று சொருகிட்டோம். இது 4வது இடம், இந்த இடத்துலையும் நம்ம ஒன்று சொருகியிருக்கோம். அதன் பிறகு இப்போ ஏணிப்படி முடித்து போடணும். 1 2 3 4 4 மூலையும் நம்ம அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஏணிப்படி முடித்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, சிகப்பு ஒயரு, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு கீழே சொருகி விட்டுருங்க. நம்ம போட்டதுலேயே சொருகக்கூடாது, அதற்கும் கீழே இருக்கிற லைன்லேருந்து சொருகணும். கீழே அந்த சாதா முடிச்சு போட்டிருந்தோம்ல அதிலேருந்து பாருங்கள் அப்படியே சாய்வாக எங்கே வேணாலும் அப்படியே சொருகி விட்டுறலாம். அப்படியே நீட்டமாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் மேலே அந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து 3 ஒயர் போகும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு போகிற வெள்ளை ஒயரை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு திரும்ப கீழேருந்து மேலே கொண்டு வந்து இழுத்து இப்படி லூப் மாதிரி வச்சுக்கணும். அது உள்ளார கட்டோடு இருக்கிற ஒயரை விட்டாச்சு. விட்டுட்டு அந்த வெள்ளை ஒயரே மேலே போகுதில்ல, அந்த வெள்ளை ஒயரை இந்த சிகப்பு ஹோல்ஸில் விட்டுட்டு இதை டைட் பண்ணி இழுத்துருங்க. அவ்வளோதான். இழுத்துட்டு இப்போ அந்த கட்டோடு இருக்கிற சிகப்பு ஹோல்ஸ் அப்படியே இருக்கும். இப்போது சென்டரில் அந்த நெல்லிக்காய் முடிச்சில் இருக்கிற சிகப்பு ஒயர் பாருங்கள் 2வதாக வருதில்ல, அந்த ஒயரை லூஸ் பண்ணுறோம். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு பின்பக்கத்துலேருந்து மேலே அப்படி தள்ளிவிட்டால் கேப் கிடைக்கும். அது உள்ளாரையும் நம்ம இப்போ மடித்து வச்சுருந்த அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை உள்ளார விட்டுட்டு மேலே போகிற அந்த சிகப்பு ஒயரை இந்த லூப்புக்குள்ளார அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு. மறுபடியும் 3வதாக இந்த வெள்ளை ஒயரு, அந்த வெள்ளை ஒயரையும் இப்படி லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு பின்பக்கத்து ஒயரை மேலே அப்படி இழுத்துட்டு மறுபடியும் அந்த சிகப்பு ஒயர் கட்டோடு இருக்கிற அந்த சிகப்பு ஒயரை வந்து மடித்ததை விட்டுட்டு மேலே போகிற வெள்ளை ஒயரை அது உள்ளார விட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுக்கணும். இழுத்தா ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து பின்பக்கத்தில் இருந்து தானே விட்டோம் மடித்து வச்சுருந்து, அது பாருங்கள் உள்பக்கம் அப்படி இழுத்தா இப்படி வந்துடும். இப்போ அப்படியே மடக்கி அப்படி மேலே கொண்டு வந்து அடுத்த லைன் போடணும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். அது வந்து கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கமே இருக்கட்டும்.
அடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி சாதா முடிச்சு வெள்ளை ஒயர் எங்கெல்லாம் தெரியுதோ அந்த வெள்ளை ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த இடத்துலலாம் ஒரு பேசிக் நாட் கிராஸ் கட் கூடைக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி சாதா முடிச்சு போடுங்க. ஒன்று மேலே ஒன்று வெள்ளை ஒயர் சாஞ்சிருக்கும். அந்த வெள்ளை ஒயர்களை மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். நம்ம பேஸ் போடும்போது சொன்னோம்ல, அது மாதிரி ஒரு லைன் நெல்லிக்காய் முடிச்சு போட்டாக்க ஒரு லைன் வந்து இந்த மாதிரி எந்த ஒயரும் இல்லாமல் அந்த கூடையிலேருந்து வர வெள்ளை ஒயரை வச்சே நம்ம போடுறோம். அதனால தான் வெள்ளை ஒயர் வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதோட மேலேயும் நம்ம வெள்ளை ஒயரில் போடணும். அதுக்காக தான் ஒயிட் கலர் மட்டும் நம்ம அளவு வந்து சேர்த்து சொல்லியிருப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கூடையை சுற்றிலும் நம்ம இது மாதிரி தானே போட்டுட்டு வரணும். நான் அந்த கார்னர்லேயும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த ஒரு பக்கம் எப்படின்னு. அவ்வளோதான். இந்த 4 பக்கம் அந்த ஒயர் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் இப்படி தெளிவாக சொல்ல முடியாது. அதுலேயே சொன்னாக்க வீடியோ வந்து 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரம் பக்கம் வந்துடும். அதனால தான் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டேன். பாருங்கள், அந்த இடம் சொருகியிருந்த இடம். இப்போ அந்த ஒயர் சொருகிட்டோம் இல்லையா, சொருகியிருந்த இடம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த நீட்டத்துலேருந்து ஒரு ஒயரும் அந்த அகலம் பக்கத்துலேருந்து பேஸ் பக்கத்துலேருந்து ஒரு வெள்ளை ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அது வந்து அப்புறம் போக போக சரியாயிடும். இப்போ புரியும். இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கமும் இந்த கார்னர்லேயும் பாருங்கள், அந்த ஒயர் சொருகணும்ல, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். கரெக்டாக வந்துடும். ஒயர் ஒன்று மேலே ஒன்று ஒரு சாஞ்சி இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து போட போகிறோம். அவ்வளோதான். ஒரு லைன் நெல்லிக்காய் முடிச்சின்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த லைன் இந்த மாதிரி சாதா வந்து பேசிக் நாட் அப்படியே கிராஸ் கட் மெத்தடில் போடுங்க. கேப்பில் போடணும். ஒரு நெல்லிக்காய் முடிச்சு கேப்பில் அப்படியே இது வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக அந்த நெல்லிக்காய் முடிச்சு நமக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றிலும் போட்டுருங்க. போட்டுட்டு அதன் பிறகு அடுத்த லைன் தான் நம்ம அந்த பின்பக்கம் இருக்குல்ல, அந்த கட்டோடு இருக்கிற ஒயரு, அதை அப்படியே மடக்கி மேலே கொண்டு வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் கரெக்டாக அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் வெள்ளை ஒயரும், 2வது சிகப்பு, 3வது வெள்ளை, அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சிகப்பு ஒயர் கட்டோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு உள் பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து மடக்கிட்டேன். அடுத்து வெள்ளை, அடுத்தது சிகப்பு, அடுத்தது வெள்ளை, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத தான் உள் பக்கத்துலேருந்து கொண்டு வந்து மடக்கணும். மடக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை, சிகப்பு, வெள்ளை, அந்த மாதிரி வரணும். இதுக்கு மேலே நம்ம கலர் மாற்ற போகிறதில்ல. இந்த கட்டோடு இருக்குல்ல, இந்த ஒயரை வச்சே அப்படியே மேலே வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வர போகிறீங்க. நான் வந்து கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டீலக்ஸ் ஒயர் எடுத்திங்கன்னா இன்னும் 6 அடி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டீலக்ஸ் ஒயர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். உங்கள் ஒயரோட மொத்தம் திக்னஸை பொறுத்து ஒயர் வந்து ஒரு சிலருக்கு பத்தாமல் போகலாம். இதே கிளாஸ் ஒயராக இருந்து நீங்கள் 6 அடி 1 அடி சேர்த்து சொன்னாக்கா ரொம்ப ஒயர் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்ல, அதே அளவு தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரியே பாருங்கள், எல்லா இடமும் இனிமேல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி 3 ஒயர் வரும் பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அப்படியே நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அதை போட்டுட்டு அடுத்த லைன் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பாருங்கள், எங்கெல்லாம் வெள்ளை ஒயர் இந்த லைன் வருது பாருங்கள், அது மாதிரி போடணும். ஒரு ஆம்லா முடிச்சு, அடுத்தது வெள்ளை கலரு, அடுத்தது ஆம்லா, அடுத்தது வெள்ளை கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நான் மொத்தம் ஒரு 11 லைன் போட்டிருக்கேன். எண்ணிக்கோங்க, ஒரு 10 11 அந்த மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ ஒயர் பாருங்கள் எனக்கு மீதி இருக்குது. நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த சொருகிற அளவுக்கு உள்ளார ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு தானே இந்த வெள்ளை போடுவோம். அப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கட் பண்ணிட்டேன். சொருகிற அளவுக்கு விட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு சொருகி விட்டுறாச்சு. சொருகி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதிலேருந்து நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வருதுல சிகப்பு கலர் ஒயரு, அந்த சிகப்பு ஒயரையும் நீங்கள் சொருகி விட்டுறணும். சுற்றிலும் வர சிகப்பு ஒயர்களை விடக்கூடாது. எல்லா சிகப்பு ஒயரையும் நீங்கள் சொருகி விட்டுற வேண்டிதான். இனிமே வெள்ளை ஒயர் மட்டும்தான் நமக்கு தேவை. பாருங்கள், இப்போ இந்த சிகப்பு ஒயரும் சொருகிறேன்.
ஏணிப்படி முடிச்சு போட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிட்டேன். அதை சொருகினேன் ஃபஸ்ட்டு. இப்போது அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வருதில்ல, அந்த சிகப்பு ஒயர்களையும் எல்லா சிகப்பு ஒயர்களையும் நீங்கள் கிராஸாக அப்படியே எந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். குறைஞ்சது ஒரு 5 முடிச்சிலையாவது சொருகுங்க. அளவு பாருங்களேன், உங்களுக்கு சிகப்பு ஒயர் சொருகிற அளவுக்கு தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பயும் போடுற மாதிரி ஒரு வெள்ளை கலர் லைன் போட்டுருங்க. அதன் பிறகு அந்த வெள்ளை கலரே வந்து ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். ஏன்னா நம்ம சிகப்பு சொருகிட்டோம். சிகப்பு ஒயர் ஃபுல்லாக சொருகிடணும். சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ்கட் கூட போடுற மாதிரி நீங்கள் வெள்ளை கலர் மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 லைன் இது மாதிரி போட போகிறேங்க. அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இனிமேல் சுற்றிலும் ஒரு ரவுண்டு போடுங்க, அடுத்து ஒரு ரவுண்டு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ. கிராஸாக 10 எண்ணும்போது 10 வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒயர் இருக்கிறத பொறுத்து 10ஓ 11ஓ நீங்கள் எப்படி வருதோ போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். 1 2 3 4 வருஷன்னு இப்படி எண்ணிக்கோங்க. வரிசையாக உங்களுக்கு தெரியணும். இப்படி சாய்வாக நீங்கள் எண்ணிக்கோங்க. 10 அல்லது 11 உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒயர் இருக்கிறத பொறுத்து இருக்குது, உங்கள் ஒயர் மொத்தத்தை பொறுத்து இருக்குது. இதில் ஒரு லைன் உள்ளார மடங்கி போயிடுங்க. ஒரு லைன் மட்டும் உள்ளார மடக்கி சொருகணும். பாருங்கள், இப்படி கட்டை விரலை வச்சு இப்படி நம்ம அதுக்கு நேராக இருக்கிற முடிச்சில் கீழே 1 2 3 மூணாவது நாட்டுக்கு நேராக அப்படி வைக்கிறோம். பாருங்கள், அந்த 3வது லைனில் வைக்கிறோம். அதாவது அதுக்கு நேராக இருக்கிற முடிச்சில் இப்படி கட்டை விரலில் அமுத்தி வச்சுட்டு அதுக்கு சைடில் போகுதில்ல 2 அந்த பக்கம் பாருங்கள், நான் இப்போ எப்படி சொருகிறேன்னு இந்த மாதிரி சொருகணும். 2 ஒயரையும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று சொருகிட்டு அப்படியே அதை அந்த நீட்டத்துக்கு சொருகணும். இப்போ ஒயர் திரும்பிக்கிச்சு, அதனால் நான் எடுத்துகிட்டு மறுபடியும் சொருகிறேன். அந்த வளவள பகுதியெலாம் மேலே தெரிகிற மாதிரி அப்படி இருக்கணும். அப்படியே நீட்டமாக உங்களுக்கு அந்த வெள்ளை வரைக்கும் சொருகுங்க போதும். அந்த கீழே நெல்லிக்காய் முடிச்சு வரைக்கும் போக வேண்டாம். அந்த வெள்ளை லைன் வரைக்கும் நீங்கள் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி சொருகுங்க. அந்த பக்கம் அந்த வெள்ளை கலர் வரைக்கும் சொருகிட்டேன். இந்த பக்கமும் அதே மாதிரி வெள்ளை கலர் வரைக்கும் சொருகுங்க. பாருங்கள், அடுத்ததும் இப்படி தான் கட்டை விரலை வச்சு அப்படி அமுத்தணும். அமுத்திட்டு அதுக்கு 2 சைட்லேயும் வர இடத்துல பாருங்கள் அப்படி சொருகுங்க. அப்போ ஒரு லைன் உங்களுக்கு இப்படி அதுக்கு நேராக பாருங்கள் மடங்கிடும். அதுக்கு நேராக சைடில் இருக்கிறதுல சொருகணும். இது மாதிரி தான் ஃபுல்லாக சொருகிடுங்க. சொருகிட்டு நான் காமிக்கிறேன். இப்படி ஒரு லைன் ஒரு பக்கம் சொருகிட்டேன், ஒரு லைன் பாருங்கள் மடங்கி வந்திருக்கு. இப்போ இது மாதிரி தான் மடங்கி வந்துடும். இப்போ கைப்பிடி போடுறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அளவு. நான் வந்து அந்த நெல்லிக்காய் முடிச்சு அந்த ஒயர் சொருகியிருந்தோம்ல கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. இப்போ பாருங்கள், அந்த சொருகியிருந்தோம்ல 4 சைடும் அந்த கார்னர்லேருந்து கை வச்சு பார்த்துக்கோங்க. கீழே பின் அடிச்சிருங்க, குமிழ் வச்சுருங்க. அப்போ ஒயர் வந்து தேஞ்சி போகாத இருக்கும் கூட போய். இப்போ அந்த சொருகி இருந்தோம்ல 4 சைடும் அந்த வெள்ளை கலரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து கணக்கு கொண்டு வாங்க. நான் ஒரு 5 நெல்லிக்காய் முடிச்சு தள்ளி அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறேன். அதுக்கு நேராக அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு நேராக அப்படி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அடையாளத்துக்கு இந்த மாதிரி ஒயர் சொருகி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயர் கூட பையை வந்து உங்களுக்கு எவ்வளோ நீட்டம் அகலம் இதெல்லாம் வேறு கேட்குறீங்கல்ல, அதனால் சொல்கிறேன். ஏன்னா நான் விற்கிறதில்ல, அதனால் எனக்கு தெரியறதில்ல. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், அகலம் உங்களுக்கு ஒரு அரை ஸ்கேல் அளவே வந்துருச்சு. 15 சென்டிமீட்டர் அளவுக்கே வந்திருக்கும். அதே மாதிரி நீட்டமும் அந்த ஒரு ஸ்கேல் அளவு வந்துடும். மேலே ஹைட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12 இன்ச்சுக்கு பதிலாக உங்களுக்கு 10 10.5 இன்ச்சு அந்த மாதிரி வருது. மேலே பாருங்கள், கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. 1 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு கைப்பிடிக்கு எப்படி மார்க் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கைப்பிடி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி கைப்பிடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள் ஒயர் கொடுத்து இந்த கைப்பிடி நான் போட்டிருக்கேன். இந்த கைப்பிடி வந்து நான் ஏற்கனவே வேறு கூட பைக்கு பாருங்கள் போட்டிருக்கேன். அதே அளவுகளோடு வச்சு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். லிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கைப்பிடி அதை பார்த்து போட்டுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.